பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு சகாயர், நானே உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த வேத வசனம் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். நீரே எனக்கு சகாயர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ஏசப்பா என் தேவனே, நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு உதவி செய்தவர், நீரே என்னை தேடி வந்தவர், நீரே எனக்கு நன்மை செய்தவர் என்று அவர் சொல்லி, என்னை தேடி வந்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ரட்சித்த தெய்வம் நீரே, என்னை எந்த இடத்துலயும் அவமானப்பட்டு போகாமலும், என்னை எந்த இடத்துல எந்த மனுஷனுக்கு முன்னாடி என்னை கைவிடாமலும் இரும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் பல தடவை நம்ம வாசித்திருப்போம். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். நீரே எனக்கு சகாயர். உதவி செய்ய யாரும் இல்லாத போது, தாவீது எல்லாரும் தள்ளின போது, யாரும் மதிக்காத போது, ஒரு உயர்வையும் பார்க்காதிருந்த அவரை இயேசு கிறிஸ்து தேடி போய் அவர் மேல வைத்த அன்பின் மித்தம் அவரை தேடி, அவரை அபிஷேகம் பண்ணி, அவரை ரட்சித்து, அவரை உயர்த்துகிறார். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே. என்னை ரட்சித்த தெய்வம் நீங்க தானே. எல்லாரும் ஒதுக்கின போது நீங்க வேணும்னு எடுத்துக்கிட்டீங்க. எல்லாரும் என்னை வெறுத்த போது நீங்க என்ன வெறுக்கல. எல்லாத்துக்கும் நான் ஆகாதவனா இருந்த போது உங்களுக்கு நான் ஆகிறவனா ஆனேன். எல்லாரும் என்ன கண்ணீர் விட வைக்கும் பொழுது நீங்க என் கண்ணீரை துடைக்க வந்தீங்க. எல்லாத்துக்கும் நான் தேவையில்லாதவனா இருந்த போது உங்களுக்கு நான் தேவையா இருந்தேன் என்று அவர் சொல்லி, நீங்க தானே என்ன ரட்சித்தீங்க, நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க, நீங்க தானே எனக்கு சகாயம் பண்ணீங்க, நீங்க தானே எனக்கு உதவி பண்ணீங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணபடியால் என்னை எந்த இடத்துலையும் கைவிடாதீங்க, என்னை எந்த இடத்திலையும் நெகிழ விடாதீர்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். இந்த நாட்கள்ல உங்களையும் ரட்சிக்கிறார், உங்களையும் காப்பாற்றாரு, உங்க உபத்திரவத்தை மாற்றாரு, உங்க நிந்தையை மாற்றாரு, உங்க கண்ணீரை துடைக்கிறார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும், அப்பா நான் இப்ப வேலைக்கு போறேன், நான் இப்ப வண்டி எடுக்கிறேன், என்னை எந்த இடத்துலையும் நெகிழ விடாது, என்னை எந்த இடத்துலையும் கைவிடாமல் இரும். நான் ரொம்ப தூரம் போறேன், என் கூட வாங்க. வருவாருங்க, உங்களை நடத்துவாருங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. ஆனா இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம படைத்துட்டார், மேல வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நம்மளை ரட்சித்துட்டார், நம்மளை காப்பாத்தி விட்டார், நம்மளை அநேக இடத்திலே தூக்கி சுமந்து விட்டார். தூக்கி சுமந்த தகப்பன் எப்படி உங்களை கைவிடுவார்? விடமாட்டார். அவர் எந்த இடத்துல விட மாட்டார். அதுக்குதான் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எந்த மனுஷ கையிலும் உன்னை நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, நீ எந்த மனுஷனை குறிச்சு நீ பயந்துகிட்டு இருக்கிறியோ அந்த மனுஷனுடைய கையிலே உன்னை நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஐயோ இந்த நிந்தை வருது, ஐயோ இந்த எதிரி வர்றான், ஐயோ இந்த பாடு வருது, இந்த கடன் பிரச்சனை வருது, இந்த நிந்தை வருது, இந்த அவமானம் வருது, இந்த துக்கம் வருது, இந்த கேவலம் வருது, இந்த நெருக்கங்கள் வருகிறது, என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களை பார்த்துதாங்க காலை வேளையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்துல இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. பயப்படாதீங்க. அழைத்த தெய்வம் நடத்துவார், படைத்த தெய்வம் நடத்துவார், ரட்சித்தவர் நம்மளை நடத்துவார். அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு சகாயர். அவர் கூட இருக்கிறாருங்க, அவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறாருங்க. நம்மளை எந்த இடத்துலையும் கைவிட மாட்டார், எந்த இடத்துல நம்மளை விட்டு விலக மாட்டார், எந்த இடத்துல எனக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டு போக மாட்டார். நான் எப்பவும் சொல்ற வார்த்தை இது, ஆதியில வந்தவர் ஒரு நாளும் பாதியில உங்களை அம்போன்னு விட்டுட்டு போற தெய்வம் கிடையாது. இயேசு கிறிஸ்து காலம் முழுவதும் நடத்துகிறவர், வருடம் முழுவதும் நடத்துகிறவர், மாதங்கள் முழுவதும் நடத்துகிறவருங்க இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இந்த காலை வேலையை கூட பார்க்க வைத்தவர் சகாயம். அவர் சகாயம் பண்ணாருங்க. காலையில
உங்க ஜீவனுக்கு சகாயம் பண்ணாரு, உங்களுக்கு சகாயம் பண்ணாரு, உங்க எலும்புக்கு, நரம்புக்கு, சதைக்கு, ரத்தத்திற்கு, எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து சகாயம் பண்ணி இருக்கிறாருங்க. அதுதான் நீங்க இந்த காலை வேளையில எழுந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுதான் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையை பார்க்க கிருபை தந்தவர் சகாயர். இந்த நேரத்தில் உங்களை பேச வைத்தவர், இந்த செய்தியை கேட்க வைத்தவர் சகாயர். அது கேட்கறதுக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார், பேச சகாயம் பண்ணி இருக்கிறார், பார்க்க சகாயம் பண்ணி இருக்கிறார், சிந்திக்க சகாயம் பண்ணி இருக்கிறார், எழுந்து நடக்க சகாயம் பண்ணி இருக்கிறார். யாரு? உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகாயர் என்றால் உதவி செய்கிறவர் என்று அர்த்தம். நமக்கு நல்ல மேய்ப்பன், உதவி செய்கிற சகாயர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை எல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்னை யாரும் தாங்க யாரும் இல்லை, என்னை சுமக்க யாரும் இல்லை, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே, எனக்கு தாய் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, யாருமே இல்லை. இந்த நேரத்தில் என்னை யார் பார்ப்பார்கள்? பழகினவர்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எனக்கு யார் இனி உதவி செய்வார்கள்? இடத்தில் பழகினவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் பயப்படாதீங்க, சகாயர் நமக்கு உண்டு. நீ இழந்து போனதை திரும்ப பெறுவாய். உங்களை தான் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எந்தெந்த காரியத்துல இழந்து போன, என்னென்ன உன்னை விட்டு போச்சு, என்னென்ன உங்ககிட்ட போய் இல்லாம இருக்கு, எல்லாவற்றையும் இருக்கிறவராய் மாத்துகிறவர் சகாயர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்க, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் கை வளர்க்க கடவது, அவனுடைய என்றான். பாருங்க, இந்த வேத வசனம், என் கை பழக்க கடவது, அவனுடைய சத்துருவுகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருப்பார்களானால், சத்துருக்கள் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருப்பார்களானால், பல பிரச்சனைகள் சத்துருக்கள் போல உங்களுக்கு எழும்பி இருக்குமானால் பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்தவர், உங்களை ரட்சித்தவர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். உங்களை அவர் விட்டு ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்களேன். தேவன் நம்மளை பழக்குகிறார், தேவன் நம்மளை நடத்துகிறார், தெய்வம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார், தெய்வம் நம்ம குடும்பத்திற்கு பாடத்தை கற்பிக்கிறார். அதை கற்பித்து அவனுடைய சத்துருவுகளுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். நம்ம சத்துருவுக்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள்ட்ட நம்ம போய் சண்டையெல்லாம் போட முடியாது. நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள் எதிராக நம்ம யுத்தம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய சகாயர், நான் உனக்காக யுத்தம் பண்ண வருவேன், நீ என்னுடையவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை நான் பார்ப்பேன், இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறாரே. அவர் தாங்க நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர், நம்முடைய சகாயர். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மள ஒரு விஷயம் தொடணும்னா ஃபர்ஸ்ட் அவரை தொடணும். நம்மள ஒரு பாடு தொடணும்னா ஃபர்ஸ்ட் அவரை தொடணும். நம்மள ஒரு நிந்தைய தொடணும்னா ஃபர்ஸ்ட் அவரை தொடணும். நமக்கு ஒரு கண்ணீர் தொடணும்னா அது அவரை தொடணும். அவரை மீறி தாங்க நம்மளை தொடணும். அதுக்கு தாங்க அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஃபர்ஸ்ட் என் கண்மணியை தொட்டுட்டு தான் உன்னையே தொட முடியும். என்னையே தொடறதுக்கு அவனை நான் விட மாட்டேன், உன்னை எப்படி தொடுவான்னு இயேசு கிறிஸ்து கேட்பார். பாருங்க எவ்வளவு அருமையான தெய்வம் பாருங்க. படைத்தவர், திரயமாய் உருவாக்கினவர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நிதானமாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நானே உங்களுக்கு கேடகம், நானே உங்கள் இரட்சகர், நானே உங்கள் மேய்ப்பன், நானே உங்கள் சகாயர் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன்க, நல்ல சகாயங்க. அதாவது நீங்க நினைக்கலாம், பல இடங்களில சோர்ந்து போய் பல நிந்தைகளை நீங்க உட்கார்ந்து என்ன செய்கிறது, இவர்களால நான் நெருக்கப்பட்டுட்டேன், அவர்களால நான் நெருக்கப்பட்டுட்டேன், நான் எந்த இடத்துக்கு போனால் எனக்கு தீர்வு கிடைக்கும், யார் இதிலிருந்து என்னை காப்பாற்றுவார்கள், எப்படி நான் மீண்டு வருவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்களா? அநேகர்கள் எழும்பி உங்களை கலங்க பண்ணுகிறார்களா?
பயப்படாதே, பயப்படாதே. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்கும் கேடகமாக இயேசு கிறிஸ்து, துணையாளராக இயேசு கிறிஸ்து, நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்களை விட்டு விலகாதவராக இருப்பார். கேடகமானவருங்க, பயங்கரமானவருங்க, விடுதலை கொடுக்கிறவருங்க, நம்ம கூட இருக்கிறவருங்க, நம்மளை நடத்துவார். எவ்வளவு பெரிய ஒரு கேடகமாய் இருந்தால் இதுவரைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். பல உபத்திரவத்தை சந்தித்திருக்கிறோம், பல பாடுகளை சந்தித்திருக்கிறோம், பல மரணங்களை சந்தித்திருக்கிறோம், பல வியாதிகளை சந்தித்திருக்கிறோம், பல வேதனைகளை சந்தித்திருக்கிறோம், பல வீண் சொற்களை சந்தித்திருக்கிறோம். இருந்தாலும் ஆனாலும் நம்மளை நடத்துகிறவர் நம்முடைய சகாயர். ஆபத்து காலத்திலே நம்மளோடு கூட இருந்து அனுகூலமாகிறார், நம்ம கூட வந்து துணையாகிறார். நம்முடைய துணையாளர், தேற்றவாளன் நடத்துகிறார். நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை தேற்ற யாரும் இல்லை நம்ம நினைக்கலாம். நம்ம கூட நிக்கிறாருங்க தேற்றவாளன். அவர் தான் உதவி செய்ய வருகிற சகாயர். சகாயர் என்றால் என்ன அர்த்தம்? உதவி செய்கிறவர். அவர் வந்து உங்க கண்ணீரை துடைத்து, உங்க கஷ்டத்தை மாத்தி, உங்க உபத்திரவத்தை மாத்தி, உங்க நிந்தைய மாத்தி, உங்க வீண் சொற்களை மாத்தி, பல எதிர்ப்புகளை மாத்தி, பல போராட்டத்தை மாத்தி என்ன செய்கிறார்? உங்களை மாற்றி நடத்துகிறார். எங்க நடத்துகிறார்? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடக்கி நடத்துகிறார். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், நான் உயர்த்தும் வரைக்கும், உன்னை நடத்தும் வரைக்கும், உன்னை போஷிக்கும் வரைக்கும், உன்னுடைய காலங்கள் முழுவதும் என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு, என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தமக்கென்று அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள். அவருக்கு பிரயோஜனமா இருக்கிறவர்களுக்கு தான் பாடுகள் வரும். ஆனா அவர் கைவிட மாட்டார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், நீங்க யார் என்று சொல்ல மாட்டார், அவர் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அவன் கை பழக்க கடவுது, அவனுடைய சத்துருவுகளுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயம். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ சத்துருவுக்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மரணங்கள், இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இடைபடுகிறார். எதற்காக தெரியுமா இடைபடுகிறார்? உன்னை தமக்கென்று சொந்தமாக்கினவர் உங்களுக்கு தீங்கிழைக்க விடவே மாட்டார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கையில் ஒருவரும் உங்களுக்கு எதிராய் எதிர்த்தும் உங்களுக்கு எதிராய் போராடியும் நிற்பதில்லை. நாம் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அதனால் அவர் எந்த இடத்துலையும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தை நம்ம பல தடவை படிச்சிருக்கிறோம். எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். எனக்கு எதிராய் தீங்கு நினைத்து, எனக்கு விரோதமாய் அநேகர்கள் இருந்தாலும், என்னை கலங்க பண்ணினாலும் பயப்படாதே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்? உங்களோடு கூட இருந்து உதவி செய்த சகாயர் பெரியவர். ஆமென், ஆமென் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டமும் நிந்தையும் மறையும். உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற உங்கள் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள். பாருங்க, இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். இந்த காலை வேளையிலே உங்களுடைய கரங்களை ஏறெடுத்து, உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பரத்துக்கு நேராக பார்த்து, ஏசப்பா, என்னுடைய ஜெப விண்ணப்பத்திற்கும், என்னுடைய மன்றாட்டத்திற்கும், என்னுடைய போராட்டத்திற்கும், என்னுடைய கவலைக்கும், என்னுடைய கண்ணீருக்கும், என்னுடைய நிந்தைக்கும், என்னுடைய நெருக்கத்திற்கும் செவி கொடுத்து நீங்க எங்களுக்கு சகாயராயிருங்கப்பா. இந்த வேலை ஸ்தலத்துல நெருக்கமா இருக்கப்பா, இந்த வேலை ஸ்தலத்துல போராட்டமா இருக்கப்பா, இந்த வேலை ஸ்தலத்துல பாடா இருக்குதப்பா, இந்த வேலை ஸ்தலத்துல கண்ணீரா இருக்குதப்பா, எனக்கு தயவு செய்து செவி கொடுத்து என் சத்துருக்களுக்கெல்லாம் என்னை விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறது போல நீங்கள் கேட்க வேண்டும். அவர் தாங்க நமக்கு சகாயர். ஒரு அழகா அந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். இரக்கத்தை பாராட்டுகிறார்.
காலங்கள் முழுவதும், வருடங்கள் முழுவதும் இரக்கத்தை பாராட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு இந்த பூமியில நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய சக மனிதர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், கடைசி மட்டும் உன் கூட நான் வருவேன், கடைசி வரைக்கும் உனக்கு நான் உதவி செய்வேன் சொன்னவர்கள். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம், போராட்டத்தை கொண்டு வரலாம், நிந்தையை கொண்டு வரலாம், நம்மளை பற்றி வீண் சொற்கள் வரலாம். எந்த மனுஷன் சொன்னானோ அந்த மனுஷனே நம்ம பேரை வீதியில தூசிப்பான். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். என் மேல நீங்க இரக்கமாயிருந்தா போதும்பா. எல்லா மனுஷனும் என் மேல இரக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மனுஷனும் என்ன பாவ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மனுஷனும் என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதவர்கள். நீர் மாத்திரம் இருமாண்டவரே, நீர் மாத்திரம் இருமாண்டவரே, அது போதும். ஏனென்றால் நீர் ஒருவர் தான் என்னை உண்மையாய் நடத்துகிறவர், நீர் ஒருவர் தான் உண்மையாய் என்னை தேடி வந்தவர், நீர் ஒருவர் தான் உண்மையாய் கரத்தை பிடித்தவர், நீர் ஒருவர் தான் உண்மையாய் எங்களுடைய பாவத்தை கழுவினவர் என்று சொல்லி அவருடைய கரத்தை இறுக பிடித்துக் கொண்டு, இதே போல நீங்கள் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும்பா, இரக்கமாயிருந்தேன் பாவத்தை கழுவி, இரக்கமாயிருந்த என்னுடைய சாபத்தை கழுவி, நீர் என் மேல் இரக்கமாயிருந்த என்னுடைய அக்கிரமத்தை கழுவி, நீர் என் மேல் இரக்கமாயிருந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீங்கள் பரத்துக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து நீங்கள் பிதாவானவரை நோக்கி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செவி கொடுப்பாருங்க. உங்க கஷ்டத்தை மாத்துவாருங்க, உங்க நிந்தைய மாத்துவாருங்க, உங்க போராட்டத்தை மாத்துவாருங்க. யாருங்க அவர்? உதவி செய்கிற நல்ல மேய்ப்பன், உதவி செய்கிற நல்ல சகாயர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சகாயர் நம்ம கூட இருக்கும் பொழுது இந்த பூமியில் நமக்கு சகாயம் பண்ணுகிறது எல்லாம் நிச்சயமா நிரந்தரமா? யோசித்து பாருங்கள். அவர்தான் நிரந்தரம், அவர்தான் நித்தமும் நடத்துகிறவர், அவர்தான் நித்திய ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா அந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி அவர் பல போராட்டத்தை கடந்து போகிறார், அவர் பல நிந்தனையை கடந்து போகிறார். அதாவது நமக்கு எதிராக வருகிற சத்துருவுகளுக்கு விரோதமா தெய்வம் தான் கொடியேற்றணும், தெய்வம் தான் முன்னாடி நிக்கணும். இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது சகாயரை அதிகமாய் தேட வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நம்மளை காப்பாற்றும் பொழுது சகாயரை நம்ம அதிகமாய் தேட வேண்டும். அவர்தான் நல்ல சகாயர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, நானே உங்களுக்கு சகாயர், நானே உங்களுக்கு உதவி செய்கிறவர், நானே உங்களுக்கு கேடகம். எவ்வளவு ஒரு அருமையான தெய்வம் பாருங்க. காலை வேளையில நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. எதனால தெரியுமா? அவர் நம்மளை பார்த்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். எதற்காக தெரியுமா அந்த வார்த்தை சொல்லுகிறார்? அவர் கரத்திலே நாம் உருவாகிவிட்டோம். அவர் நம்மளை தேடி வந்து அபிஷேகம் பண்ணி தேற்றி விட்டார். அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்து விட்டார். அவர் நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு உதவி செய்து விட்டார். அதனால் அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சகாயர், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை எந்த இடத்திலும் எந்த உபத்திரவத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏன் தெரியுமா சொல்றாரு? உன்னை நான் தூக்குனதே உபத்திரவத்தின் குகையில் இருந்துதான், உன்னை நான் தூக்குனதே உளையான சேற்றில் இருந்துதான், உன்னை நான் எடுத்ததே உளையான பாவத்தில் இருந்துதான். நீ மரணத்திலும் பள்ளத்தாக்கிலும் நீ கடக்கும் பொழுது உன்னை உயர்த்தினதே நான் தான். எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சேற்றையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா பாவத்தையும் கழுவி நம்மளை இதுவரைக்கும் உண்மையாய் நடத்தி கொண்டிருக்கிறவர், நமக்கு உதவி செய்கிற சகாயர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுங்க, கரையமா மேய்க்கிறவருங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெய்வம் தீர்மானம் பண்ணிட்டார்னா, வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை, ஆனாலும் இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார். எப்படி? அந்த குருவியை கூட உண்மையா படைச்சிட்டாருங்க. அந்த குருவி கிட்ட கூட உண்மையா இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க. அந்த குருவி சொல்லுது, எந்த வேடனுடைய கண்ணிலும் அகப்பட்டிருக்க கூடாது,
எனக்கு இறைய போசிங்க, என் பிள்ளைகளை போசிங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாலையில் அந்த குருவியெல்லாம் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறது. ஒரு இடத்துல சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் பொழுது, வானத்துல பறக்கிற பறவை எல்லாம் உம்மை தொழுது கொண்டு போவதே, என்னால தொழுது கொள்ள முடியலேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாருங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம் தெய்வத்தை நாம் விடாம பிடித்து கொள்ள வேண்டும். நம் தெய்வம் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. இதோ தேவன் எனக்கு சகாயர். பாருங்களே, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க சொல்லுங்க, எனக்கு இயேசு கிறிஸ்து சகாயர். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்துமாவை, நம்ம ஆத்துமாவை யாருங்க ஆதரிக்கிறது? இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயர், இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவர், இயேசு கிறிஸ்து நம்ம ஆத்துமாவை ஆதரிக்கிறவர், இயேசு கிறிஸ்து நம்மளை ஆதரிக்கிறவர், நம்ம குடும்பத்தை ஆதரிக்கிறவர், நம்ம மேல பரிதாபப்படுகிறவருங்க. நம்ம கையில ஒண்ணும் இல்லாத போது, நம்ம வெறுமையா நிற்கும் பொழுது, யாரும் மதிக்காத போது, எல்லாராலும் தள்ளப்படும் பொழுது ஆதரிக்க தேற்றவாளன் உண்டு, அவர் நடத்துவார். முதல்ல இருந்து நம்ம வாசித்து பார்த்தோம். அவர் நம்முடைய சகாயர், அவர் நம்முடைய கேடகம், அவர் நம்முடைய சத்துருவுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்கிற சகாயர், நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர். அடுத்தது வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய சத்துருக்களுக்கு எல்லாம் நம்மளை விலக்கி நம்முடைய வார்த்தைகளுக்கு இயேசு கிறிஸ்து செவி கொடுத்து நம்ம மேல வச்சிருக்கிற ரட்சிப்பின் மித்தம், நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனத்தின் மித்தம் இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துகிறார். நடத்தி என்ன செய்கிறார்? நமக்கு ஆதரவு கொடுத்து ஆதரிக்கிற சகாயர். அல்லேலூயா. உங்களை படைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு சகாயரா இருந்து உங்களை வழி நடத்துவார். என் தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு தைரியம், அவரே எனக்கு நன்மை செய்கிறவர், அவரே என்னை காப்பாற்றுகிறவர், அவரே என்னை போஷிக்கிறவர், அவரே எனக்கு நல்ல மேப்பன் என்று நீங்கள் சொல்லி உங்களுடைய தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உண்மையாலுமே உங்களுக்கு செவி கொடுப்பார். அதுக்குத்தான் அவர் சொல்றார், இரவும் பகலும் என்னுடைய காதுகள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு நேராக என்று சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதனாலே நம்ம தைரியம் கொண்டிருக்கிறோமா? எதனால? வாசிக்க கேட்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்பது சொல்லலாமே. பாருங்க, அந்த வேத வசனத்தை பாருங்க. அதனாலே நான் தைரியம் கொண்டு, அந்த இடத்துல 2 புள்ளி வச்சிருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை படைத்தவர், நம்மளை ரட்சித்தவர், நம்மளோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த தைரியத்துல, அந்த நம்பிக்கையில, அவர் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்துல நம்ம நிற்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா சஞ்சலத்தையும், எல்லா தவிப்பையும் இயேசு கிறிஸ்து மாற்றுவார் என்கின்ற அந்த தைரியத்தோட நம்ம நின்று, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? அவர் என் கூட இருக்கும்போது நான் எங்க கலங்கணும்? அவர் என் கூட இருக்கும்போது நான் எங்க தவிக்கணும்? அவர் என் கூட இருக்கும்போது நான் எங்க பாடுபடணும்? அவர் என் கூட இருக்கும்பொழுது நான் எங்க சஞ்சலப்படணும்? அவர் என் கூட இருக்கும் பொழுது நான் ஏங்க பொல்லாத சத்துருக்களை பார்த்தும், பொல்லாத நிந்தைகளை பார்த்தும், பொல்லாத நெருக்கத்தை பார்த்தும், வீண்சொற்களை பார்த்தும் நான் ஏங்க திகைத்து நிற்க வேண்டும்? எனக்கு நல்ல சகாயர், எனக்கு உதவி செய்கிற சகாயர், ஆபத்து காலத்தில் அனுகூலமா என்னோடு கூட இருக்கிற சகாயரோடு நான் இருக்கிறேன். பின்ன ஏன் நான் பயப்பட வேண்டும்? இல்ல பாருங்க, நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எப்பவுமே இயேசு சொல்ற வார்த்தைங்க இது. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். அவன் ஒரு நாள் அவன் குணத்தை காட்டி விடுவான், அவன் ஒரு நாள் அவனுடைய எண்ணத்தை காட்டி விடுவான், ஒரு நாள் அவன் நம்மளை விட்டு தூர போய் விடுவான், ஒரு நாள் அவன் நம்மளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி கைத்தட்டி சிரித்து விடுவான். நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டும். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், மனுஷன் உனக்கு என்னப்பா செய்ய முடியும்? ஆனா இயேசு கிறிஸ்து செய்தார்னா
உன்னை காப்பாத்தினேன், உன்னை படைச்சேன், உனக்கு நன்மை செய்தேன், உனக்கு நான் சகாயம் பண்ணேன், உனக்கு உதவி பண்ண, உனக்கு கேடகமா இருந்தேன். ஒரு நாள் அவர் சொல்லி காட்ட மாட்டான். கொடுத்தால் திருப்பி கேட்கிறவர் கிடையாது, செஞ்சதை சொல்லி காட்டுறவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. அதுக்கு தனது வேத வசனம் சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டிருக்கிறோம். எதனாலே? அவர் நம்மளோடு கூட இருக்கிற அந்த தைரியம். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்ய போறாரு என் கூட இருந்து, அதனால அவர் என்னுடைய சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு விரோதமா எழும்புறானா, கர்த்தர் அவனுக்கு விரோதமா எழும்புவார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16-17 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆலயத்தை கெடுத்தால் தெய்வம் உன்னை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? கேடகமாய் கூட இருக்கிறவர், சகாயராய் கூட இருக்கிறவர், நன்மை செய்ய கூட இருக்கிறவர், படைத்த தகப்பன், ரட்சித்த தகப்பன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புனா பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு முன்னாடி நின்னது கோலியாத்து. அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல யுத்த களத்துல வந்து நிற்கிறாருங்க. எதற்காக வந்து நின்னார்? தாவீதை ரட்சித்தவர், தாவீதோடு கூட இருந்தவர், தாவீதை உருவாக்கினவர், தாவீதை மீட்டெடுத்தவர், தாவீதை அபிஷேகம் பண்ணவர். நான் அபிஷேகம் பண்ணினவன் மேல நீ கைய போடாதுன்னு சொல்றாரு. எதனால சொல்றாரு? அவர் நம்ம கூட இருக்கிறார், அதனால சொல்றாரு. அவன் கூட இருக்கிறேன், அவன் மேல நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவன் மேல நீ எப்படி கை போடுவ? அவனுக்கு விரோதமா நீ எப்படி பேசுவ? பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது என்று அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறவருங்க. அவர் தான் நம்முடைய சகாயர். நல்ல சகாயர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவன் கூட இருக்கிறேன், உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது. தைரியமாயிரு. வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், பிசினஸ்லயா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், நீ எங்க வேணாலும் இருந்தாலும் சரி, உங்களை எங்க வேணாலும் கர்த்தர் நடத்துவார். ஏன்? உங்களோடு கூட இருக்கிறவர் பலத்த சகாயர். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை இந்த வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இந்த வேத வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்க கிருபைக்காக, தயவுக்காக நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்பா. இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனத்தின் மூலியமாய் உன் பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. உன் பிள்ளைகளோடு நீ சொல்லியிருக்கிறீர், நான் உனக்கு நல்ல சகாயர், நான் உங்களுக்கு நல்ல கேடகம், நான் உங்களை நடத்துவேன். நீ எந்த இடத்திலும் நீ கீழே விழுவதில்லை, நீ எந்த இடத்திலையும் நீர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்பதில்லை, நீ எந்த இடத்திலையும் நீ சோர்ந்து போவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சித்த தெய்வம் நான் என்று உன் பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த வேத வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களும், நிந்தைகளும், பாடுகளும், வியாதிகளும், சஞ்சலங்களும், தவிப்புகளும் ஓடி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கிருபையில மறைத்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை சத்திய துளிகளின் வசனங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் போய் 100, 10, 1000, லட்சமாய் உன் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக பல இருள்களை, பல போராட்டத்தின் இருள்களையும், பல நிந்தைகளின் இருள்களையும், பல கண்ணீரின் இருள்களையும் கடந்து போக இந்த வேத வசனம் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள, இரக்கமுள்ள, ஜெயமுள்ள புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.